ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மூவி பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, டேரக்டர் ஜித்து மாதவன் அவர்களுடைய டைரக்ஷனில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஆவேசம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தமிழ் கவிஞன்னா பொறுக்கி பெயர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் தாயின் புதல்வன்னா. ஸோ டேரக்டர் ஜித்து மாதவன் அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ரோமாஞ்சம். அது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கர ஹிட்டு கொடுத்த படம். ஸோ இது அவருடைய 2வது படம் ஆவேசம். ஃபகத் ஃபாசிலை வச்சு லீட் ரோலாக வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ படம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. காலைல 7 மணி ஷோ போயிருந்தோம். நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 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 தரமான படம், சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஜாலியான ஒரு படம். கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக பிரேமுலு பார்த்துருந்தோம். மலையாளத்துலேருந்து வந்த ஒரு பயங்கர ஹிலாரியஸான மூவி அப்படின்னு. கிட்டத்தட்ட பிரேமுலுவோட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இந்த படத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், சிரிக்க முடியும். அதுக்கான எல்லா கண்டென்ட்டுமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இப்போ படத்துடைய ஒன்லைன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலேஜில் சேர்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், கேரளாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர் போன இடத்துல அவங்க ஒரு 3 பேர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணதுக்காக போகிறாங்க. இந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் 22 பசங்க, ஃபஸ்ட் இயர் பசங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த 22 பேரையும் ஒரு பெரிய கேங்காக அங்கே இருக்க ஒருத்தர் நினச்சி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த காலேஜ் நடக்கிற சீனியர் ரேகிங்லேருந்து தப்பிச்சு நம்மளும் ஒரு ஆள் அப்படின்றத காட்டுறதுக்காக. பட் லேட்டர் போக போக தான் தெரியுது, அந்த அவங்க நினச்சதை விட அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், அவங்களுடைய படைபலம் என்ன எல்லாமே தெரிய வருது. ஸோ அதை கவுண்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, லோக்கல் சப்போர்ட், ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அவங்க நிறையா வழிகளில் அதை தேடுறாங்க. தேடி கடைசி ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வழியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அவங்க சமாளித்தாங்களா, அப்புறம் இதனால் வேறு எது பிரச்சனை வந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய ஹோல் ஸ்டோரி. படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபகத் ஃபாசில். மீதி இருக்க 3 காலேஜ் பசங்களும் வந்து அவங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம். பட் ஸ்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லவே முடியாது, பயங்கரமாக இருந்துச்சு. சாந்தன் அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அந்த ரோலுக்கு அவர் வந்து ரொம்பவே சூட்டாக இருந்தார். உதாரணத்துக்கு அந்த சீனியர் கேங்கை பற்றி தெரியாமல் அந்த சீனியர் கேங்கிட்ட வம்புலுக்கு இது கண்டிஷன் இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு ஸ்மைல் பண்ணுவார் எப்போ அந்த சீனியர் கேங்கை பார்த்தா. அதெல்லாம் வந்து அவர் அந்த இதெல்லாம் அந்த ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறப்போ தேட்டரில் எல்லாருமே சிரித்தாங்க. அவர் பேசவே இல்லை, அவர் எக்ஸ்ப்ரெஷன் வச்சே சிரிப்பு காமிச்சார். 2வது ஃபகத் ஃபாசில். நம்ம அவரை பற்றி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஃபகத் ஃபாசில் வந்து எப்படிப்பட்ட ஆள், அவர் எப்படி நடிப்பாருன்னு தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோ ரோல் மாதிரி தான் இருக்கும். அது சைக்கோன்னு சொல்லிட முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை, பல எமோஷன்ஸை உள்ளடக்கி எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலுமே பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவரை வந்து எமோஷனலாக வீக்காக காட்டாமல், அதை தவிர்த்து வேறு எந்த எமோஷன் அவருக்கு இருந்தாலுமே அதை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் படத்தில் வராரு. ஸோ அந்த ரோலை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்குன்னே செதுக்கி வச்ச மாதிரி வந்து இந்த ரோல் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அவரை தவிர வேறு யார் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த ரோலை வந்து யாருமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். இது போக வேறு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக். டெஃபினட்டாக ஒரு பாட்டு வரும். ஆக்சுவலாக எனக்கு அந்த லிரிக்ஸ் புரியல, அது மலையாளத்தில் இருந்துச்சு. பட் சப்டைட்டிலில் பார்த்தேன், பெங்களூரில் இருக்க சிட்டி நேம்ஸை மென்ஷன் பண்ணி வரும். கெம்பேகோடாவே வந்து என் கண்ட்ரோல், அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு அது. அந்த பாட்டெலாம் வந்து வரப்போ சிச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மியூசிக் ஒரு போர்ஷன் வரும் ஒரு இடத்துல. ஃபகத் ஃபாசில் வந்து ஷர்ட் போடாமல் வந்து அவர் ரூம்குள்ளே வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ஒரு ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த இதெல்லாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பார் பாருங்கள். ஐ திங்க் அது நெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸு செம்மையாக இருக்கும். அவர் டான்ஸ் ஆடுறாரு, எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு டான்ஸ் அது. அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்து எக்ஸப்ஷனலான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இன்டர்வல் ஃபைட்டு. நம்ம வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த இன்டர்வல் ஃபைட்டுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த ஃபைட்டு வந்து கரெக்டாக இன்டர்வலில் நடந்ததுக்கப்புறம் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வந்து ஒன்று கிளைமேக்ஸில் நடக்கும். சஜின் கோபி அப்படின்றவர் வந்து அமன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். அவர் வந்து நிறையா கதைகள் சொல்லுவார் அந்த பசங்கிட்ட. நம்ம ஃபகத் பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். இவங்களுக்கெல்லாம் அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. என்ன இவன் டிக்டாக் பண்ணிட்டு விளையாட்டா சுற்றிக்கிட்டு இருக்கான், இவருக்கு சொல்கிற கதை வந்து சும்மா நம்மக்கிட்ட அவரை பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு. ஸோ நமக்குமே, நம்ம ஆடியன்ஸாக இருக்க நமக்குமே அந்த கன்ஃபியூஷன் வந்துடும். அதாவது அவன் சொல்கிற மாதிரி தான் அது இருக்குதா, இல்லை உண்மையிலே வந்து இது வேறையா என்ன அப்படின்றதே தெரியாது. கிளைமேக்ஸில் அதுக்கான ஒரு கிளியரன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பக்காவாக இருக்கும். மன்சூர் அலிகான் வருவார். அந்த சீன்னு சொல்ல முடியாது, அது கைண்ட் ஆஃப் அதை நான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ
அந்த மன்சூர் அலிகான் வர போர்ஷனை. அப்போது இவ்வளோ நேரம் வந்து அவங்க அமன் சொன்ன கதை வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு போர்ஷன் தான் அது. பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது ரைட்டிங் சொல்லி ஆகணும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது ரைட்டிங். ஏன்னா இது வந்து இது கதையுமே வந்து இது கதையாக பார்த்தாலுமே சூப்பர் கதை தான். பட் அதை வந்து முழுக்க முழுக்க நம்மளை எல்லா இடங்களையும் சிரிக்க வைக்கிறதுக்கு ரைட்டிங்கில் வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பெரிய சக்ஸஸுக்கு காரணம் ரைட்டிங் தான் அப்படின்றத நம்ம நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டில் இந்த படத்துக்கும் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க. ஆக்சுவலாக கிங் ஆஃப் கொத்தா வந்தப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியால் வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு படம் பண்ணி அதை ஹிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு 30 பேர் வராங்க அப்படின்னா அந்த 30 பேரை வந்து 2 பேரை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அன்ரியலிஸ்டிக்காக காட்ட மாட்டாங்க. அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து அது ஓடாது அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி கிங் ஆஃப் கொத்தாவில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்துச்சு. அதை ரியாலிட்டியாகவும் எடுக்க முடியாமல் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃப்ளிக்காகவும் கொடுக்க முடியாமல் 2 பக்கமும் இல்லாமல் வந்து திணறிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து படம் கொடுத்து அதையும் ஹிட் ஆக்கியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்தது அதுவும். ஸோ நீங்கள் ரோமன்சமில் பார்த்தீங்கன்னா இந்த சஜின் கோப்போடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை வெளியில் போர்ட்ரேட் பண்ணும். அதோடைய எமோஷ்னலி வீக்காக இருக்கிறத வந்து யார்ட்டையும் காட்ட மாட்டார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி வந்து ரொம்ப கெத்தாக என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுவார். பட் ஸ்டில் அவங்க அம்மாட்ட இருந்தோ வீட்டிலேருந்து ஃபோன் வந்தால் ஆமாம் சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி பவ்யமாக பேசுவார். ஸோ வீட்டிலேருந்து எப்போ ஃபோன் பண்ணிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பேச மாட்டார். அட் தி சேம் டைம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அழுகுறாரு அப்படின்னாலுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அழுவ மாட்டார். தனியாக போய் தான் அழுவார். ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த கெத்து மெயின்டைன் பண்ணுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரோல் வந்து இந்த படத்துலேயும் இருக்கும். அது வந்து அவருக்கு இல்லை, ஆனால் இன்னொருத்தருக்கு அதே மாதிரியான ரோல் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொன்ன மாதிரி இன்டர்வல் ஃபைட் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபைட். எப்படா இது வரும், எப்போ இது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைட்டு. ஸோ அந்த ஃபைட்டில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் வந்து ஃபைட்டுக்குள்ளே வருவார். ஆக்சுவலாக ஃபகத்துக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அமனை தான் கூப்பிடுவார். அமன் வந்து சிங்கிள் ஹேண்ட்லேயே எல்லாரையுமே அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணக்கூடிய ஆள். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமன் அந்த பக்கம் லாக் ஆயிடுவார். இந்த பக்கம் ஃபகத்து தனியாக இருக்கிறப்போ ஒருத்தங்க அடிக்க வர மாதிரி இருக்கும். அந்த சமயம் வந்து ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்து ஒரு ஃபைட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு நீங்கள் பாருங்கள் தேட்டரில், அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் ஃபகத்தோடைய கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். என்ன தான் என் கூட சுற்றுறவனாகவே இருந்தாலும் அவன் வந்து எனக்கு எதிராக மாறுறான், என்னை வந்து ஒரு மதிக்காமல் ஒரு விஷயம் பண்ணி எனக்கு அவன் பெட்ரே பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா நான் எந்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவேன் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 2 நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. பக்கத்து கூட தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஒரு பெரிய கேங் வார் நடக்கும். கேங் வார் மீன்ஸ் அவங்க கேங்காக வந்திருப்பாங்க. இவங்க கேங்கில் 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேர் போய் அந்த 5 பேர் இருப்பாங்க. இவங்க 5 பேர் போய் அந்த கேங்கிட்ட மாட்டுவாங்க. மாட்டுறப்போ வந்து அந்த 2 நார்த் இந்தியன்ஸ் வந்து 2 பேர் வந்து பயங்கர க்ளோஸ். இவங்க பக்கத்து கேங்கில் இருக்க 2 நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ரொம்பவே க்ளோஸு. ஸோ ஒரு நார்த் இந்தியன் அங்கே மாட்டிப்பான். அவன் மாட்டினதை நினச்சி இவங்க மற்ற எல்லோரும் அந்த கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு நார்த் இந்தியன் காருக்குள்ளே தான் இருப்பான். ஃபகத் தான் கார் ஓட்டுவார். ஃபகத்துக்கு அவன் மாட்டிட்டானேன்ற சின்ன தாட் இருக்கும். ஐயோ மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மிரரில் பார்ப்பார். இன்னொரு நார்த் இந்தியன் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அது அவன் ஃபேஸ்லேயே தெரியும். ஸோ ஃபகத்து என்னடா பண்ணலான்னு கன்ஃபியூஷன்லாம் வண்டி ஓட்டுவார். அப்படி ஓட்டிகிட்டு இருக்கப்போ அந்த பின்னாடி உட்காந்துருந்த நார்த் இந்தியன் வந்து காரை விட்டு ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணிட்டு திரும்ப அந்த கேங் அங்கே இவனும் போய் அவனை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடுவான். ஸோ அந்த சீனில் வந்து ஃபகத்து ஒரு யூட்டன் அடித்து அந்த காரை எடுத்துகிட்டு மறுபடியும் அவரும் உள்ளே வருவார். அவனை அந்த கார்லேருந்து ஜம்ப் பண்ணவனை பார்த்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போய் உள்ளே போயிட்டு அங்கே இருக்க இன்னொருத்தனையும் காப்பாற்றிட்டு வருவார். ஸோ அந்தளவுக்கு தன் கூட பழகினவங்களுக்காக இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க பெட்ரே பண்ணுறப்போ இவர் வந்து எந்த அளவுக்கு போவார் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ்லேயும் ஒன்று நடக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸ்லேயுமே வந்து ஒரு பெட்ரையல் நடக்கும். அந்த பெட்ரையலை இவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. கிட்டத்தட்ட கொலை பண்ணுற ஒரு எமோஷனுக்கு போவார். பட் ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் வந்து அந்த ஃபோன் கால் எடுப்பார். அதுக்கு முதலிருந்து இந்த ஃபோன் கால் அடிக்கடி வந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபோனை பார்த்ததுமே வந்து அந்த கோபம் கொஞ்சம் குறையும். பட் லாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும். அவங்க எதுக்காண்டி வந்து ரவுடிசம் பண்ணாங்களோ அதோட பர்பஸே வந்து கிளைமேக்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து ஜிகிர்தண்டாவோட ரொம்பவே வந்து ஒத்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஜிகிர்தண்டா பார்த்துருப்போம். அசால்ட்டு சேது கேரக்டர் வரும். அசால்ட்டு சேது கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக்கி
இன்னும் கொஞ்சம் வந்து எமோஷன்ஸை நிறையா எக்ஸ்போஸ் பண்ணுற கேரக்டராக வச்சுருந்து ஒரு ஜாலியான ஒரு டைப்பில் எடுத்திருந்தால் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த ஜிகிர்தண்டா மாதிரி தான் இருந்துச்சு. மேபி வந்து டேரக்டர் ஜிகிர்தண்டா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், பட் எனக்கு தெரில அவர் அந்த படம் பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரில. சப்போஸ் பார்த்துருந்தா அதோடைய தாக்கம் வந்து இங்கே நிறையாவே இருந்திருக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து படத்தில் இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு, படம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வாட்டியுமே வந்து மலையாளம் மூவிஸ் வந்து இப்போ கடைசியாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா தடவையுமே வந்து நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோன்னு வந்து தரமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்ததில் ரீசெண்டாக வந்த எல்லா படத்துலையும் பிரேமலை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதை விடையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இதுதான். ஃபகத்தோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே நமக்குலாம் எப்பட்றா யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். அவரை நேரில் பார்த்துட மாட்டோமா, அவரை பார்த்து அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு கை கொடுத்துட்டாச்சும் வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நம்மளை ஒரு மேக்னெட் மாதிரி நம்மளை நல்லாவே அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த படம் ஒர்த்து தான், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த படத்தில் பிடிச்சதையும் அந்த படத்தை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கமெண்டில் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அந்த பெல்லை ஒரு தட்டி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.